திருவாரூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த செங்கல் சூளை தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மனைவியின் கண்முன்னே கூலி தொழிலாளியை வெட்டி கொலை செய்தது மர்ம கும்பல். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை திருவாரூர் செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் மேடம். தாவேகா ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில திருவாரூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே தூங்காதிபுரம் எம்ஜிஆர் நகர் காலனி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம். அவருக்கு ஆறுமுகம் அவரோட மகன் திருமுகம். அந்த திருமுகத்தோட வயசு 50. அவர் செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு வராங்க. அதாவது மேஸ்திரியா செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு வராங்க. திருமுகங்களுக்கு 44 வயசான சுதாங்கிற மனைவியும் 10வது படிக்கிற ஒரு ஆண் பிள்ளையும் 9ஆம் படிக்கிற ஒரு பெண் பிள்ளையும் இருக்காங்க. இந்த 4 பேரும் நேற்று நைட்டு வழக்கம் போல சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியிருக்காங்க. நைட்டு ஒரு 11:30 மணி 12 மணி போல திருமுருகன் வீட்டுல ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் வீட்டு கேட்டை உடைச்சு உள்ள பூந்து தூங்கிட்டு இருந்த திருமுகத்தை அறிவாளால சரமறையா விட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த மனைவி குழந்தைகள் எல்லாருமே அலறி துடிச்சுட்டாங்க. ஏன்னா அப்பாவை கண் முன்னாலே 4 பேர் வெட்டுறதை பார்த்துட்டு அவங்க அவ்வளவு அழகு குடிச்சிட்டாங்க. இருந்தாலும் திருமுகம் சாகுற வரைக்கும் மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டிட்டாங்க. திருமுகம் இறந்ததை உறுதிப்படுத்திய பின்னர் அந்த 4 பேரும் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். அதுக்கப்புறம் உறவினர்களுக்கு போன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் காவல்துறையினர் இறந்து போன திருமுகத்தோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த திருமுகத்தோட மனைவி மற்றும் குழந்தைகள் அவங்கள்ட்ட விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அதாவது எதுக்காக இந்த கொலை, ஏற்கனவே உங்களுக்கு முன்விரதம் இருக்கா, இல்ல சொத்து தகராறா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்ப காலையில என்ன ஆச்சுன்னா, திருமுகம் மறைவுக்கு காரணமான மர்ம நபர்களை கைது செய்த கூறி குடவாசல் ரோட்ல திருமுகத்தோட உறவினர்கள் மற்றும் ஊர்க்காரர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் சாலை முறை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள திருவாரூர் காவல்துறை கண்காணிப்பாளர் மணிகண்டன் சமாதான பேச்சுவார்த்தை பண்ணி இப்பதான் கலெக்டி விட்டுருக்காங்க. அதாவது உடனடியா நாங்க நடவடிக்கை எடுப்போம், யாரு கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற மேல ஒரு நடவடிக்கை எடுத்து கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. அவர் அளித்த உறுதி அளித்ததன் பேரில் இப்போது அந்த சாலை முறை கைவிடப்பட்டது. மனைவியின் கண்முன்னே கூலி தொழிலாளியை வெட்டி கொலை செய்திருக்கிறது மர்ம கும்பல். தாவேகா ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கார்த்திக்.